அசாம் மாநிலத்தில் போலி ஆவணங்கள் மூலம் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்கும் நோக்கில் ஒரு புதிய மற்றும் முக்கியமான சட்ட கட்டுப்பாடை அம்மாநில அரசு கொண்டு வந்துள்ளது. 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு புதிதாக ஆதார் அட்டை வழங்குவதை நிறுத்துவதற்கு மாநில அமைச்சரவை கூட்டத்தில் அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தவறான வழிகளில் ஆதார் கார்டு வாங்குவதை தடுப்பதே இதன் முதன்மை நோக்கம் என்று அம்மாநில முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்துள்ளார். அதே சமயம் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எப்போதும் போல ஆதார் அட்டை தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மாநில அரசின் இந்த புதிய உத்தரவின்படி 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இனி புதிய ஆதார் அட்டைக்கு சாதாரண மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க முடியாது. ஆனால் மிகவும் அவசியமான மற்றும் விதிவிலக்கான சூழ்நிலைகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் அலுவலகம் மூலம் சிறப்பு சரிபார்ப்பு நடைமுறைக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். கலெக்டர் அனுப்பும் பரிந்துரையை மாநில அரசு முழுமையாக ஆராய்ந்த பிறகே அவர்களுக்கு ஆதார் அட்டை வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும். இந்த புதிய கட்டுப்பாட்டிலிருந்து மாற்றுத்திறனாளிகள், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் தற்காலிக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பலர் இன்னும் ஆதார் அட்டை எடுக்காமல் இருப்பதால் அவர்கள் வரும் 2027 மார்ச் மாதம் வரை புதிய ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். அதன் பிறகு இவர்களுக்கும் 18 வயதுக்கு மேல் புதிய ஆதார் அட்டை வழங்கப்பட மாட்டாது. அசாம் மாநிலத்தில் ஏற்கனவே ஒட்டுமொத்த மக்களுக்கும் 100% ஆதார் கார்டுகள் வழங்கப்பட்டுவிட்டன. குறிப்பாக சில மாவட்டங்களில் உள்ள மக்கள் தொகையை விட 115% அதிகமாக ஆதார் கார்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ தரவுகளில் தெரியவந்துள்ளது. இதன் காரணமாகவே போலி ஆவணங்கள் மூலம் தவறான நபர்கள் ஆதார் கார்டு வாங்குவதை தடுக்க அரசு இத்தகைய கடுமையான முடிவை எடுத்துள்ளது. இதே அமைச்சரவை கூட்டத்தில் மற்றொரு முக்கிய அறிவிப்பாக கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பிபி கிராமிங் என்ற புதிய வேலைவாய்ப்பு சட்டத்தை அமல்படுத்தவும் அசாம் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வரும் ஜூலை 1 முதல் அசாமில் தொடங்கவுள்ள இந்த திட்டத்திற்காக அரசு 2000 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தகுதியான கிராமப்புற குடும்பங்களுக்கு வருடத்தில் 125 நாட்கள் நேரடி வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் கிராம மக்களுக்கு வேலை கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களில் சாலைகள், பாலங்கள் போன்ற நிரந்தர சொத்துக்களை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது.